நகைக்கடை வியாபாரிகளின் கடையடைப்பு போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டதை அடுத்து கோவை மாவட்டத்தில் உள்ள நகைக்கடைகள் அனைத்தும் திறக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நகை விற்பனையாளர் சங்க தலைவர் ரகுநாத்துடன் எமது செய்தியாளர் நேசராஜ் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் உள்ள 36,000 கடைகளும் கோவையில் உள்ள 627 கடைகளும் இன்று முதல் திறந்திருக்கும் என தெரிவித்துள்ளனர். தற்பொழுது நம்மிடையே தங்கம், வைரம், வெள்ளி நகை உரிமையாளர் சங்க தலைவர் ரகுநாத் இருக்கார். அவர்கிட்ட கேட்போம். சார், இந்த 1% கலால் வரி ரத்து குறித்து உங்களுடைய இந்த 1% கலால் வரிங்கிறது மக்களுக்கு பெருஞ்சுமையை ஏற்படுத்தும். அது இல்லாம வியாபாரம் பண்றவங்களுக்கு இந்த வியாபாரம் பண்ணணுமா வேண்டாமனே இருக்கும். அது இல்லாம இந்த இதுல இன்ஸ்பெக்டர் ராஜ் அப்படிங்கிற ஒரு அனாவசியமான ஒரு உறுதி ஏற்படும். ஏன்னா ஆபீசர்களுக்கும் இதுக்கும் ரொம்ப ப்ராப்ளமா இருக்கும். இதுல அந்த மாதிரி இருக்கிறதுனால இப்பத்துக்கு ஜிஎஸ்டி வர்ற வரைக்கும் அந்த 6 மாசத்துக்கு இந்த கலால் வரி தேவையில்லை அப்படின்னு தான் நாங்க நினைக்கிறோம். அதுக்குள்ள 6 மாசத்துல நமக்கு பண்றதுக்கு என்ன பண்றதுன்னு நமக்கு தெரியல. ஸோ அதனால தான் இந்த கடையெடுப்பு போராட்டத்தை நாங்க ஏற்படுத்தினோம். ஆனா இப்ப மத்திய அமைச்சகம் அப்புறம் நிதின் கட்காரி அவர்கள் இவங்க எல்லாத்திட்டையும் எங்களுக்கு மனு கொடுத்ததுனால அதுல எங்களுக்கு பரிசீலிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால நாங்க இப்பத்துக்கு இந்த கடையெடுப்பு போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்திக் கொள்கிறோம். இந்த கடையெடுப்பு போராட்டம் தமிழ்நாட்டை மட்டும் நாங்கள் செய்திருக்கின்றோம். மீதி சரியா மத்திய அரசு திரும்பியும் எங்களுக்கு கலால் வரி விதிக்கும் பட்சத்தில் நாங்க உடனடியாக எங்களுடைய போராட்டத்தை திரும்பியும் ஆரம்பிப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம்.